குழந்தைக்கு நேரத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன மேம்? குழந்தைங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேரண்ட்ஸ் எமோஷனலாகவே அட்டாச் ஆகிருப்போம். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னோ இல்லை நிறுத்தணும்னோ அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்கும் போது நம்மக்கிட்ட இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் கம்மியாகும். ஸோ ஏர்லியாகவே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியலாக ஒரு பெரிய கார்பஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இதை நம்ம ஒரு கால்குலேஷனோட பார்ப்போம். ஒருத்தர் குழந்தை பிறந்த உடனேயே 18 வருஷம் கழிச்சு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணி மாதம் 3000 rupees மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு 12% ஒர்க் அவுட் ஆனாலே அவரோட கார்பஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 18 வருஷம் கழிச்சு 22,96,000 அப்ராக்சிமேட்டாக 23 lakhs அவர்கிட்ட இருக்கும். இதுவே இன்னொருத்தர் குழந்தை பிறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 10 வயசுல தான் ஆரம்பிக்கிறாரு, அடுத்த 8 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு காலேஜ் ஃபீஸ்க்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதே 3000 rupees மாசம் அதே 12% ஒர்க் அவுட் ஆனாலே அவரோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4,84,000 அப்ராக்சிமேட்டா ஒரு 5 lakhs இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி யார் லாங் டேர்முக்காக பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவில் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது.